ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேக்கப் ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது இன்ட்ராடேக்குரிய ட்ரேடிங் ஜேர்னல் தான். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்ல வரல. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் எடுத்த ஸ்டாக்கை ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து புக் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது, ஸோ எப்படி நான் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை வந்து செக் பண்ணுறதுன்றதா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டு. ஸோ வாட்ச் லிஸ்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம டெய்லியும் வந்து ஸ்டாக் கிடைக்காது. நம்ம டெய்லியும் வந்து அப்படி ஒருவேளை ஸ்டாக் கிடைச்சாலும் நம்ம டெய்லி எல்லா டைமும் என்ட்ரி எடுக்க முடியாது. அதுக்கான ஒரு டைம் வேணும். அதாவது பிரேக் அவுட் டைமில் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை சப்போர்ட் லெவல் டச் ஆன அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை ஒரு புல் பேக் ரிவர்சல் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து பை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளால ஸ்விங் ட்ரேடிங் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதேமாதிரி டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ ஒரே நாள் அடிக்காது. அது வந்து ஒரு 1 வீக் கூட ஆகலாம், 10 டேஸ் ஆகலாம், எதனாலும் நடக்கலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் வாட்ச் லிஸ்ட்டை என்னுடைய ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி மூலிமா ஃபண்டமெண்டல் அனாலிஸோ இல்லை டெக்னிக்கலோ ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஸ்டாக்கோட நேமை போட்டுட்டு எப்போ நீங்கள் வந்து அந்த டேட்டு எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டை போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து அந்த கோடை வந்து என்எஸ்சி கோடு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபினான்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்துடுவதில்ல. ஸோ வந்த பிறகு நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நான் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ லாங் பொசிஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வைக்கிறேன்னா கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே ஆகும். ஸோ 900 ரூபீ கிட்ட நான் வைக்கிறேன் நான். ஸோ என்னுடைய ரிஸ்க் ரிவார்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய கேப்லேருந்து எப்போவுமே 10% வந்து நான் வந்து அலோகேட் பண்ணுவேன். அதாவது என்னுடைய அவைலபிள் கேபிள் 5 lakhs அது வந்து 10% நான் வந்து அலோகேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் 5%, டார்கெட் 15% கொடுத்துருக்கேன் நான். இது வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்ட். மினிமமாக வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1:3, 1:5 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் வந்து நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் லாங் ரனில். என்ட்ரி எடுக்கலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போனா என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய என்ட்ரி ப்ரைஸ் வந்து 900 சொல்லி இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். 900 டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை ஷேர் வாங்கணும், அதே மாதிரி எப்போ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்போ வந்து டார்கெட் வைக்கணும், நம்ம எல்லா டீல்லையும் உங்களுக்கு வந்து இதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது என்ன பண்ணணும், அடுத்து வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறதில்ல. எப்போ என்ட்ரி கொடுக்க போகிறீங்கன்னா, இது இந்த ப்ரைஸ் இந்த வந்தால் மட்டும் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம், டார்கெட் எங்கே வைக்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அலர்ட் செட் பண்ணணும். உங்கள் ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அலர்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு அதிலே இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ப்ரைஸையும் டார்கெட் ப்ரைஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், அலர்ட்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் என்ட்ரி எடுக்கல அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட் பேங்க் வந்து 900 ரூபீ இன்னும் வரல. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து டெய்லி ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணலாம்னா, இதுக்கும் நம்ம அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வாட்ச் லிஸ்ட் இருக்கிறதுக்கு நான் என்ட்ரி எடுக்காமல் இருந்தேன்னா, என்ட்ரி ப்ரைஸ்க்கும் அலர்ட் செட் பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுக்கும் டார்கெட் ப்ரைஸுக்கும் வந்து என்ன பண்ணலாம், அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் அலர்ட் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இன்கேஸ் வந்து ஒருவேளை அலர்ட் ட்ரிகர் ஆயிரும். ஸோ அலர்ட் நீங்கள் வச்ச பிறகு உங்களுடைய மொபைலுக்கு, மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக உங்கள் ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ப்ரைஸ் வந்து 900 போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அன்ரியலைஸ்டு இந்த ஷீட்டை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த எல்லோ கலர் கிளிக் பண்ணியிருக்க பார்த்தீங்களா? ஸோ இந்த எல்லோ கலர் காலம், இந்த காலம்லாம் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. வேறு எதுலேயுமே நீங்கள் என்ட்ரி பண்ணி தேவையில்ல. இது மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். இதில் வந்து என்னைக்கு டேட்டு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 22 ஜூலையில் வந்து நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த டேட்டை மட்டும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரிப்டோட நேம் வந்து பாருங்கள். அதில் நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டேட் பேங்க் SBIN. ஸோ இந்த கோடை மட்டும் கரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கோடு தான் நீங்கள் முக்கியம். நீங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ண அவசியம் இல்லை. இங்கே கோடை போட்டோன்னே SBIN வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இங்கே வந்துடும். ஏன்னா கூகுள் ஃபினான்ஸ் மூலிமா நான் வந்து இங்கே போட்டிருக்கேன், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் வந்துடும். ஸோ என்ட்ரி ப்ரைஸ் இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் 900 கொடுத்து டிக்கெட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 900 கிட்ட ப்ரைஸ் வந்துருச்சு. பட் 900 எக்ஸாக்டாக நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு ரூபா கூட குறைய ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் 901 கொடுக்குறேன். நான் என்ட்ரி ப்ரைஸ் 901 கொடுக்குறேன். இப்போ குவான்டிட்டி வந்து எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், 56 குவான்டிட்டி. ஸோ அந்த குவான்டிட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா 56 குவான்டிட்டி நீங்கள் போட்டுருங்க. போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும் என்ட்ரி ப்ரைஸுக்கும் இப்போதைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2634 ரூபா. நான் வந்து 900 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன்னா இப்போ மதிப்பு வந்து கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது. அதனால் இறங்கி மீன்ஸ் என்னென்னா, இப்போ நான் 900 ரூபா இன்னும் போகவே இல்லை, பட் கீழே இருக்கனால நம்மளுக்கு வந்து நான் மைனஸ் காட்டுறது அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போனா இதில் வந்து யூஸ்டு கேபிட்டல் எவ்வளோ 50,000 தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி ROIனா யூஸ்டு கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, அதுதான் வந்து ROI. ஸோ அந்த ROIன்னு அந்த போட்டிருக்கேன் நான். 5% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு லாஸ் இருக்குது. ஸோ 5% லாஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள்,
வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 855. ஸோ 855 வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனால் 852 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போனா என்ன பண்ணணும், நம்ம அந்த ட்ரேடிங்கை நம்ம என்ன பண்ணணும், உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நீங்கள் இந்த ட்ரேடிங் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்டட் வேல்யூ எவ்வளோ, கரண்ட் வேல்யூ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால்குலேட் பண்ணி வந்துடும். இதில் இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரியலைஸ்ட்டில் பாருங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா ரியலைஸ்ட்னா என்னன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ரன்னிங்னா நீங்கள் ட்ரேடிங் டெர்மில் ஹோல்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சோ இல்லை டார்கெட் ஹிட் ஆயிடுச்சோ அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணுறீங்க. புக் பண்ண பிறகு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக் இங்கே வரணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஓப்பனாக கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருங்க அர்த்தம். நீங்கள் என்ன பண்ணுங்க, க்ளோஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ க்ளோஸ்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வேல்யூ 0 ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வித்துட்டீங்க. அப்போனா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே பண்ணவே இல்லை, அதனால் 0 ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ முன்னாடி இங்கே வந்துருச்சு. இப்போ ஸ்டேட் பேங்க் நம்ம ரியலைஸ் பண்ணியாச்சு, அதாவது ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, ப்ராஃபிட்டும் லாஸை புக் பண்ணியாச்சு, அதோட வேல்யூ இங்கே வந்துருச்சு. டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ எவ்வளோனா 50,000, அதாவது 50,456. எந்த ப்ரைஸ் என்ட்ரி எடுத்தோம், எவ்வளோ குவாலிட்டி வாங்கணும், எக்ஸிட் ப்ரைஸ் எப்போ எவ்வளோ எக்ஸிட் ஆகணும், அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை போட்டணும். இதில் இப்போ கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ எல்லாமே வந்துடும். இன்கேஸ் சார்ஜஸை நீங்கள் உங்கள் ப்ரோக்கிங் உங்களை செக் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. ஒரு 250 ரூபி போட்டுறேன் நான். பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக் அதுவும் கால்குலேட் ஆயிரும். இப்போது குமுலேட்டிவ் ப்ராஃபிட் கால்குலேட் ஆகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய இது எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். அதே மாதிரி டாவுடன் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ சம்மரியில் பாருங்கள். சம்மரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் அப்டேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்டேட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. ஒரு டேட் எடுத்திருக்கோம். ஒரு டேட்டில் நம்மளுக்கு என்னன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு, மேக்ஸிமம் லாஸ். ஸோ எதுவுமே நம்மளுக்கு நடக்கலாம். அதனால் இப்படி காட்டுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்டாக் ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஒரு 5-6 ஸ்டாக் நீங்கள் ஆட் பண்ண பிறகு தான் அந்த சம்மரியை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா 1-2 பண்ணும்போது உங்களுக்கு அந்த அக்யூரசி கிடைக்காது. ஒரு 4-5 ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டிங்லேருந்து நீங்கள் செல் பண்ண பிறகு தான் உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ கான்கார் எடுத்துக்கிறேன் நான். இந்த கான்கார் ஸ்டாக் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் கான்கார் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போனா ஒரு 21 ஜூலையில் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இவ்வளோ டைப் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் காட்டும். ஏதோ டேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண டேட்னு வச்சுக்கிறேன் நான். இப்போ எப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1026 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1026 நான் இன்கேஸ் ஒரு 1020 ரூபா என்ட்ரி ப்ரைஸ் கொடுத்துருக்கேன், அதாவது பை பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். 1020 எத்தனை குவான்டிட்டி இதில் பாருங்கள், 49 குவான்டிட்டி நான் வாங்கி வச்சுருக்கேன். 49 குவான்டிட்டி நான் வாங்கிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 49,980 ரூபா. இப்போ எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 320 ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 0.65. இப்போ இது என்னன்னா ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஓப்பனாக நான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல காட்டும். க்ளோஸ்டு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல காட்டாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓப்பன்னா இது ஒரு ஸ்டாக் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது, ஏன்னா இது மட்டும் தான் ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ எக்ஸிட் ப்ரைஸ் பார்த்தீங்க இதில். அதே மாதிரி கரண்ட் டேட் நீங்கள் கொடுத்துக்கணும். கரண்ட் டேட்டு இன்றைக்கி டேட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸிட் எப்போ கொடுக்குறோம் அந்த டேட்டு எனக்கு கொடுத்தாலும் சரி. ஸோ எது கொடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ கரண்ட் டேட் இப்போ நான் ரன்னிங்கில் இருக்கேன்னா நான் என்ன பண்ணேன், நான் கரண்ட் டேட்டு கொடுத்துக்கிறேன். நான் கரண்ட் டேட்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மாக இருக்குது. இந்த ஃபார்மில் கொடுத்துட்டு கரண்ட் டேட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் வரும் பாருங்கள் 2 இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் க்ளோஸ் கொடுத்தனே ரெட் கலர் மார்க் ஆயிரும். இப்படி மார்க் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆனீங்கன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிடணும். உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பார்த்துட்டு அதில் என்ன ப்ரைஸ் இருக்கும் அந்த ப்ரைஸ் இதுலையும் எந்த டேட்டில் எக்ஸிட் ஆகும் அதை ரெண்டி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபினான்ஸ் மூலியமாக போட்டதுனால டெய்லி இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறனால உங்களுக்கு வேல்யூ தப்பாக காட்டிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நான் க்ளோஸ் கொடுத்தனே இந்த ப்ரைஸ் இங்கே வந்துருச்சா. இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணாமல் திரும்ப ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ண பிறகு எங்களுக்கு ப்ரைஸ் போய் அந்த கான்கார் நம்ம காட்டல இதில். ஏன் அப்படின்னா நான் ஓப்பனாக ஹோல்டிங் நான் ஹோல்டிங்கில் வச்சிருக்கேன்னு அர்த்தம். நான் ஹோல்டிங்கை செல் பண்ணல. ஸோ செல் பண்ணாதனால நமக்கு இந்த இடத்துல வராது. இன்கேஸ் நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ண மட்டும் தான் இந்த இடத்துல காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்ப நான் க்ளோஸ் பண்ணுறேன். நான் க்ளோஸ் பண்ண பிறகு எனக்கு ஃபுல்லாமே 0 ஆயிடுச்சு. ஏன்னா இதில் ஹோல்டிங்ஸ் எல்லாமே செல் பண்ணிட்டேன். அப்போனா இன்வெஸ்டட் வேல்யூ 0, கரண்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுமே நான் ட்ரேட் பண்ணிட்டேன். ட்ரேட்னா பை பண்ணி செல் பண்ண பேர் தான் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ண பிறகு எனக்கு 2 ஸ்டாக் இங்கே வந்துருச்சு. ஸோ இதோடைய ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்குன்னா 0.51% நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் தான், அது எதுவுமே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி சம்மரியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சா எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே இதில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்து நான் ஃபாஸ்ட்டாக நான் ஒரு 2-3 ஸ்டாக்கை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் போஸ்ட் பண்ணிடுறேன், நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்னா வாய்ஸ் மெசேஜோ இல்லைனா ஒரு நார்மல் மெசேஜோ அனுப்புங்க, கால் பண்ணாதீங்க. இந்துஸ்தான் பெட்ரோல் எடுத்துக்கிறேன்னா காப்பி பண்ணி
பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா இதையும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ எந்த டேட்டில் பண்ணேன்னா ஒரு 4ஆம் தேதி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். எந்த ப்ரைஸில் நான் பை பண்ண போகிறேன், ஒரு 355. ஸோ 355 எத்தனை குவான்டிட்டி, 141. ஸோ டோட்டல் 50,000. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்னென்னா மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓப்பனில் இருக்குது. டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டேட் எந்த டேட் போட்டாலும் சரி. ஸோ கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ கரண்ட் வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு கேபிள் கரண்ட் வேல்யூ. ஸோ ரீசன் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ரீசன் வந்து இந்த ஸ்டாக் எதுக்காக பை பண்ணியிருக்கேன், ஸோ எதுக்காக செல் பண்ணேன், ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி எடுத்தனா இல்லை டெக்னிக்கல் பேஸ் பண்ணி எடுத்தனா அப்படின்றத நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டாக் பாருங்கள். அடுத்து வந்து டோலட் ஆல்கோ காப்பி பண்ணிக்கங்க. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட் வந்து அதேமாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு டேட் நம்ம வந்து ஒரு 10ஆம் தேதி வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். நான் இதை 131,382. ஸோ இது வந்து 131,381. ஸோ டோட்டலாக 49,000. ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அது ஓப்பனில் இருக்கு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஓப்பனில் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி காட்டும். இப்போ பார்த்தீங்களா, ஓப்பனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்டாக் போட்டிருக்கு. இந்த 2 ஸ்டாக்கோட இன்வெஸ்டர் வேல்யூ தான் காட்டும். க்ளோஸ்டு இது காட்டாது. அதே மாதிரி இங்கே வந்து 2 க்ளோஸ்டு மட்டும் தான் காட்டும். இப்போ இன்கேஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எல்லா வேலையும் நீங்கள் போடணும் இந்த இடத்துல. அதே மாதிரி ரியலைஸ்டு இது வந்து ரியலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி புரோக்கரிங் சார்ஜஸ் வந்து 250, ஒரு 300, ஒரு 250 இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துடும். ஸோ வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துலையும் ஸோ இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கிறேன் பற்றில இந்த இடம் அதே மாதிரி இந்த ஒரு காலம். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஓகே கைஸ், இப்போ புரியுதாங்களா உங்களுக்கு? ஸோ எப்படி வந்து நம்ம ட்ரேடிங் ஜேர்னலை ஃபாலோ பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். நான் ஃபாஸ்ட்டாக இன்னொரு டைம் சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லாட்டி புல் பேக் ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃபில்டர் பண்ண ஸ்டாக்கை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி எப்போ என்ட்ரி கொடுக்க போகிறோன்றதையும் நீங்கள் கொடுக்கறதுக்காக அந்த டேட்டு, ஸ்டாப் லாஸு அண்டு டார்கெட் ப்ரைஸ் போட்டுட்டு அலர்ட் செட் பண்ணிடுங்க. அலர்ட் செட் பண்ண பிறகு உங்கள் அலர்ட் டிக்கர் ஆச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்கள், ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து என்ன குவான்டிட்டி நீங்கள் போட்டிருக்கீங்களோ பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. பர்ச்சேஸ் பண்ண பிறகு உடனே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரி பண்ணலாம். ஸோ என்ட்ரி பண்ண பிறகு தான் உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க இதெல்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஸ்டாக்கு வாங்கிட்டீங்களா தெரிஞ்சிடும். ஸோ வாங்கின பிறகு ஓப்பன் பொசிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கரண்ட்டாக ரியலைஸாக எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு இதில். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல போட போகிறோம். நம்ம போட போகிறது என்ன, டேட்டு, ஸ்கிரிப்டோட நேமு, என்ட்ரி ப்ரைஸு, குவான்டிட்டி. ஸோ இதனால் போட போகிறோம். போட்டு முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ டார்கெட்டோ வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல க்ளோஸ்னு கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்த பிறகு எக்ஸிட் டேட்டு மென்ஷன் பண்ணணும். அதாவது எக்ஸிட் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணணும், எக்ஸிட் டேட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ மென்ஷன் பண்ணால் தான் இந்த டோட்டல் ஹோல்டிங் டேஸ் எவ்வளோ நாள் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக. நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மேக்ஸிமம் 30 டேஸ்க்கு மேலே ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 5%, 10% வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி டோட்டலாக எவ்வளோ வந்து ஹோல்டிங்கில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி இதையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிங்களோ டார்கெட் புக் பண்ணிங்களோ அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேட்டை மென்ஷன் பண்ண பிறகு ரியல் எஸ்டேட்மெண்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்திருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்றத செக் பண்ணுறதையும் நம்ம இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓவரால் சம்மரி ஒரு 10-20 ட்ரேட் நீங்கள் பண்ண பிறகு நீங்கள் உங்களுடைய கிராஃப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 1 or 2 months கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஸோ அப் ட்ரெண்டில் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு, டவுன் ட்ரெண்டில் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றத டேட்டெல்லாம் நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங் சேனல் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் போய்ட்டு மேக் ஏ காப்பி இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா நான் காப்பி தான் கொடுத்துருக்கேன். எகைன் நீங்கள் இந்த காப்பி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மேக் ஏ காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ணி ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஃபியூச்சரில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.